இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரியர் எக்ஸாம் எழுத போகிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு தேர்வுகள் இயக்கம் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நடைபெற உள்ள மார்ச் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பொது தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தனித்தேரிடமிருந்து இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் நடைபெற போது அந்த எக்ஸாமில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இல்லை பார்த்தா அரியர் எக்ஸாம் வச்சுருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய நாட்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 6/12/2024 முதல் 17/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 10th 11th 12th அந்த ப்ரைவேட் கேண்டிடேட்டாக அரியர் எக்ஸாம் எழுத போகிறவங்க 6/12/2024 17/12/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தா அந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் லீவ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காலைல 11 மணி முதல் ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எங்கே அப்ளை பண்ணலாம்னா, மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்கள் இருக்க பாருங்க, அங்கே போயிட்டு டைரெக்டாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர் எங்கெங்கே இருக்குது அதை குறித்து உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. dg.tn.government.in இந்த வெப்சைட் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்துக்கான டைம் டேபிளும் நாங்கள் வெப்சைட் மூலமாக கொடுத்துருக்கோம். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் இது ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை பார்த்தா கண்டிப்பாக இன்றைக்கி அல்லது நாளைக்கு வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அதில் போயிட்டு ஸோ 10th நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும், உங்களுக்கான தகுதி என்ன, ஸோ பழைய சிலபஸ் அட்டன் பண்ணணுமா, புதிய சிலபஸ் அட்டன் பண்ணணுமா, ஒவ்வொரு சிலபஸுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்க போது, சேம் அதே மாதிரி தான் 11th 12th ஸோ நீங்கள் என்னமான எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க, என்னமான சிலபஸ் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும், எவ்வளோ உங்களுக்கு சப்ஜெக்ட் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை பற்றினா ஃபுல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி அல்லது நாளை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க வெப்சைட்டில். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா அரியர் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு சில பேர் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் 11th 12th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனீங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதுமானது. இல்லை ஒரு சில பேர் பார்த்தா 10ஆம் வகுப்பு எக்ஸாமே சுத்தமாக எழுதிருக்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் உங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் திரும்ப ப்ரைவேட் கேண்டிடேட்டாக வீட்டிலேருந்தே உங்களுக்கான அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கவங்க அரியர் எக்ஸாம் எழுத போகிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். 6/12/2024 17/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கான அந்த டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம் டைம் டேபிள். இதுதான் எக்ஸாம் டைம் டேபிளாக அறிவிச்சிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 10th என்னைக்கு எக்ஸாம் இருக்க போது, 11th என்னைக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ தான் உங்களுக்கான எக்ஸாம். இது ஓவரால் எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெகுலராக ஸ்கூல் போயிட்டுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் சரி, அரியர் எக்ஸாம் எழுத போகிறதும் சரி, ப்ரைவேட் கேண்டிடேட் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறதும் சரி, எல்லாருக்குமே இதான் உங்களுக்கான டைம் டேபிள். ஸோ மொத்தமாக +2 +1 எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க, ஸோ எப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போது அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த அட்டன் பண்ணுறது எங்கே போய் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், அதாவது எங்கே போயிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இதான் உங்களுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே 2-3 சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அங்கே போயிட்டு இந்த ப்ரைவேட் கேண்டிடேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தனித்தேர்வர் அப்ளை பண்ணுறவங்க இதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிட முடியாது. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணிக்கோங்க.
நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து பார்த்தேன், எக்கச்சக்கமான பேர் கேட்டே இருந்தீங்க. நான் 10th எக்ஸாம் எழுதின ப்ரோ, 11th எக்ஸாம் எழுதின ப்ரோ, 12th மாரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணி பாஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா பேசிக்காக நீங்கள் 10th 12th தான் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் முடிக்காதவங்க, 10th எக்ஸாம் எழுத ஆசைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் எக்ஸாம் ப்ரைவேட் கேண்டிடேட் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் 10th ஸ்கூலே போடலாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் வீட்டிலேருந்தே படிச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வர சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இதான் உங்களுக்கான ப்ரொசீஜரில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ இன்னும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து கொடுத்துட்றேன்.